அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை என்ற நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு இந்த உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய BP அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அதை ஆரம்ப காலகட்டத்தில் அவங்களே கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு ஒரு 5 வீட்டு குறிப்புகளை தான் நம்ம இன்னைக்கு சொல்ல போகிறோம். குறிப்பாக பார்த்தோன்னா, இந்த உயர் ரத்த அழுத்தம் அப்படிங்கிறத நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். வாதம், பித்தம், கபம் அப்படின்னு பிரிக்கலாம். இதில் வாதத்தினால வரக்கூடிய அந்த உயர் ரத்த அழுத்தம் எதனால் உருவாகுதுன்னா, நம்ம ரத்த குழாய் சுருங்கிறதுனால உருவாகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ரத்த குழாய் சுருங்கிறது யாருக்கெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக ஒரு 60-65 வயது கடந்த பிறகு தான் இந்த மாதிரியான உயர் ரத்த அழுத்தம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பித்தத்தினால வரக்கூடிய உயர் ரத்த அழுத்தம் எப்படி இருக்கும்னா, ரத்தம் வேகமாக நம்ம ரத்த குழாய்களில் பாயறதுனால வரக்கூடியதாக சொல்லப்படுது. ஸோ ரத்தத்தினுடைய வேகம் அதிகரிக்கிறதுனால வரக்கூடியது பித்தத்தினால வரக்கூடிய உயர் ரத்த அழுத்தமாக இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கபத்தினால வரக்கூடிய உயர் ரத்த அழுத்தம் இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ரத்தத்தினுடைய அடர்த்தி அதிகமாகிறதுனால, விஸ்காசிட்டி அதிகமாகிறதுனால வரக்கூடியதாக இருக்கும். ஸோ நிறைய கொழுப்பு இருக்கக்கூடியவங்களுக்கு, ரத்தத்தில் நிறைய கொழுப்பு கெட்ட கொழுப்பு இருக்கக்கூடியவங்களுக்கு விஸ்காசிட்டி, ரத்தத்தினுடைய அடர்த்தி அதிகமாகி அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உயர் ரத்த அழுத்தம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு ஒரு தற்காலிகமாக ஒரு ரத்த அழுத்தம் அதிகரிக்கும். உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு எமோஷ்னலாக ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஏதாவது திடீர்னு ஒரு டென்ஷனான ஒரு விஷயத்தை கேட்டுட்டாங்க, இல்லை எங்கேயாவது ஒரு விஷயத்துக்கு ஓடி போகிறாங்க, வேகமாக நடந்து போகிறாங்க. அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு தற்காலிகமாக கொஞ்சமாக ரத்த அழுத்தம் ஏறும், கண்டிப்பாக ஏறும். இது ஃபிசியாலஜி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருப்பாங்க ப்ரெஷரு, ஆனால் டாக்டர்கிட்ட போய் ப்ரெஷர் செக் பண்ணும் பொழுது மட்டும் ப்ரெஷர் எலிவேட் ஆகிடும். இதுக்கு பேர் ஒயிட் கோட் சிண்ட்ரோம் அப்படின்னே சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான ரத்த அழுத்தமெல்லாம் தற்காலிகமாக ஏறிட்டு ஒரு குறுகிய காலத்தில் நார்மலைஸ் ஆகிடும். அந்த மாதிரி ஏறின ப்ரெஷர் நார்மலைஸே ஆகலை, எப்பயுமே கூடுதலாகவே இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அது நம்ம கண்டிப்பாக மருத்துவருடைய உதவியை நாட வேண்டிய நிலைக்கு கொண்டு செல்லும். அதே மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் இப்போ தான் 120/80 ப்ரெஷர் நார்மல் அப்படின்னு சொன்னால், சிஸ்டோலிக் மட்டும் 120லேருந்து ஒரு 130 வருது, அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி இறங்குது அப்படிங்கிறவங்க, ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு 3 விஷயங்களை கண்டிப்பாக செய்யணும். ஒன்று உங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் அரை மணி நேரமாவது நல்லா வாக்கிங் போகணும், ஃப்ரெஷ் ஏரில் வாக்கிங் போகணும். ட்ரெட்மில்ல வாக்கிங் போகிறத பற்றி நம்ம சொல்லலை, ஃப்ரெஷ் ஏரில் வாக்கிங் போகணும். அடுத்து சால்ட்டு, நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவில் சால்ட்டை ஒரு 50% கம்மி பண்ணிக்கணும். எண்ணெய் பொருள், கொழுப்பு பொருள், எண்ணெயில் பொரித்த வறுத்த உணவுகள், குறிப்பாக பார்த்திங்கன்னா அப்பளம் மாதிரி, வற்றல் மாதிரியான விஷயங்களெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தவிர்த்துடணும். இந்த 3 விஷயங்களை ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்க கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அந்த ப்ரெஷர் கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ தான் ப்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சமாக எலிவேட் ஆகிட்டே இருக்குது. குறிப்பாக ஒரு 130/80 அந்த மாதிரி இருக்குது, ஒரு 140/80 அந்த மாதிரி இருக்குது. அப்படிங்கிறவங்க அவங்க உணவில் அன்றாடம் இதை சேர்த்துக்கிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு டீ போட்டு குடித்தாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு இந்த 5 குறிப்புகளில் ஏதோ ஒன்று அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒன்று சீரகம், மஞ்சள் சேர்த்த குடிநீர். ஸோ எப்போல்லாம் அவங்க டீ மாதிரி குடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ ஜஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் போட்டு, கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்து, அதோட ஒரு 2 சிட்டிகை மிளகு பொடி மட்டும் சேர்த்து கொதிக்க வச்சு ஒரு டீ மாதிரி ரெடி பண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருப்பட்டி ஆட் பண்ணி குடிக்கலாம். இது எப்போல்லாம் டீ குடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்போல்லாம் குடிக்கலாம், இல்லைன்னா காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கலாம். ஏன்னா சீரகம் அப்படிங்கிறதே பித்தத்தை சமநிலைப்படுத்தும், இரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்கும், இரத்த வேகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை உடையதாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கும்.
அடுத்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எப்பயுமே வந்து ரத்த அழுத்தம் சீராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சிறுநீரகம் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். ஒரு டயூரிட்டிக் நம்ம எப்பயுமே சேர்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு ரத்த அழுத்த நோயாளிகள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா சிறுநீர் பெருக்கி செய்ய இருக்கக்கூடிய விஷயங்களை உணவில் அடிக்கடி சேர்த்துக்கணும். அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா, வெள்ளரிக்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து தோல் சீவிட்டு ஒரு சாலட் மாதிரி ரெடி பண்ணி மோரில் போட்டு ரெகுலராக நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னு ஒரு பச்சடி மாதிரி, தயிர் பச்சடி மாதிரி சாப்பிட்லாம். இல்லைன்னா அரைச்சி மோரோட கலந்து கூட சாப்பிடலாம். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் படிப்படியாக அவங்க உயர் ரத்த அழுத்தம் வந்து கட்டுப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஆரஞ்சு பழம் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஜூஸ் மாதிரி போட்டு ஒரு நாளைக்கு ஒரு வேளை நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக நம்ம ரத்த அழுத்தம் வந்து கண்ட்ரோல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வந்து மன ஆரோக்கியம், ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டாக இருக்குது, டென்ஷன்னால் எனக்கு ரத்த அழுத்தம் அதிகமாகுது அப்படிங்கிறவங்க அடிக்கடி ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ரத்த அழுத்தம் படிப்படியாக குறையறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து கொத்தமல்லி விதை வந்து ரெகுலராக வந்து உயர் ரத்த அழுத்த நோயாளிகள் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 கைப்பிடி அளவு வந்து கொத்தமல்லி தனியா சீட்ஸை வந்து நைட்டு ஊற போட்டுறணும். அது கூட வந்து ஒரு 2 ஏலக்காயை வந்து லைட்டாக தட்டிட்டு ஊற போட்டுறணும். காலையில் எழுந்திரிச்சு அது ஒரு நல்ல கொதி வர அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கருப்பட்டி போட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கணும். ஸோ கொத்துமல்லிக்கு வந்து பித்தத்தை குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்குது. ஏலக்காய் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்குது. அதை இரத்த குழாயில் ஏற்படக்கூடிய அந்த டர்புலன்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை குறைக்கக்கூடிய தன்மை வந்து ஏலக்காய்க்கு வந்து இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு டீ மாதிரி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் நைட்டே ஊற வச்சு காலைல கொதிக்க வச்சு கருப்பட்டி சேர்த்து குடிக்கும் பொழுது ரத்த அழுத்தம் வந்து கண்டிப்பாக கட்டுப்பாட்டுக்கு வரும். இல்லை டாக்டர் எங்களுக்கு சர்க்கரை நோயுமே இருக்குது, நாங்கள் கருப்பட்டி எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கருப்பட்டியை அவாய்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த தண்ணியை மட்டும் கொதிக்க வச்சு குடிச்சிங்கனாலே போதுமானது. இல்லை டாக்டர் இந்த மாதிரிலாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்க ஏலக்காயை நீங்கள் வந்து பொடிச்சு வச்சுக்கோங்க. அது கூட கொஞ்சமாக சாதிக்காய் நம்ம கடைகளில் கிடைக்கும் இல்லையா, அதையுமே நம்ம வந்து மிக்சியில் தனியாக பொடிச்சு வச்சுக்கலாம். ஸோ இந்த பவுடர்ஸ் வந்து ஏலக்காய் பொடி, ஜாதிக்காய் பொடி, இது ரெண்டுலேயுமே 2 பிஞ்ச் மட்டும் இரவில் வந்து ஒரு டைல்யூட்டட் மில்கில் தண்ணி கலந்த பால் ஒரு 1/2 டம்ளர் எடுத்துக்கிட்டு அதில் மிக்ஸ் பண்ணி நைட்டில் குடிச்சிட்டே வரலாம். அதுவுமே ரத்த அழுத்தத்தை, ஏன்னா ஜாதிக்காய்க்கு நல்ல தூக்கம் வரும், ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகும், ஏலக்காய்க்கு நல்ல ஸ்ட்ரெஸ் குறையும், ரத்த அழுத்தம் வந்து கட்டுப்பாட்டுக்கு வரும். ஸோ இந்த 2 விஷயத்தையும் நைட்டு வந்து நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோனாலே போதுமானது. ஸோ நான் இப்போ சொன்ன இந்த 5 வீட்டு குறிப்புகளில் உங்களுடைய ரத்த அழுத்தம் எதனால் இருக்கும், பித்தத்தினால இருக்குமா, ஸ்ட்ரெஸ்னால இருக்குமா, தூக்கமின்மையினால இருக்குமா அப்படிங்கிறத பார்த்து, இல்லை வயோகதியத்தின் காரணமாக இருக்கா அப்படிங்கிறதையுமே பார்த்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் படிப்படியாக உங்கள் மெடிசனோடைய டோசேஜும் குறையறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே சமயம் ரத்த அழுத்தமும் கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது இருதயம், சிறுநீரகம் இரண்டுமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.